உதகை தாவரவியல் பூங்காவில் 127வது மலர் கண்காட்சியை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். நீலகிரி மாவட்டத்தில் சுற்றுலா பயணிகளை கவரும் வகையில் ஆண்டுதோறும் மே மாதத்தில் கோடை விழா நடத்தப்படுகிறது. கோத்தகிரியில் காய்கறி கண்காட்சியுடன் கோடை விழா கடந்த 3ஆம் தேதி தொடங்கியது. தொடர்ந்து கூடலூரில் வாசனை திரவிய கண்காட்சி, உதகையில் ரோஜா கண்காட்சி நடந்து முடிந்தது. கோடை விழாவின் முக்கிய நிகழ்வாக மலர் கண்காட்சி உதகை அரசு தாவரவியல் பூங்காவில் நடத்தப்பட்டு வருகிறது. 127வது மலர் கண்காட்சியை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இன்று தொடங்கி வைத்தார். பின்னர் மலர் அலங்காரங்களை பார்வையிட்ட அவர் அங்கு அமைக்கப்பட்டிருந்த மலர் சிம்மாசனத்தில் மனைவி துர்காவுடன் அமர்ந்து புகைப்படம் எடுத்து மகிழ்ந்தார். இந்த ஆண்டு சிறப்பு அம்சமாக சுற்றுலா பயணிகளை கவரும் வகையில் ஜெர்மனியம் சைக்ளோபின் பால்சம், புதிய ரக ஆர்னமெண்டல் கேர்ள், ஓரியண்டல் லில்லி, ஃபேன்சி மேரிகோல்ட், ஜினியா, டெல்முனியம் உள்பட 275 வகையான மலர்கள் இடம்பெற்றுள்ளன. இதேபோல் மலர் மாடம் உள்ளிட்ட இடங்களில் 45,000 மலர் தொட்டிகள் காட்சிக்கு வைக்கப்பட்டுள்ளன. கண்ணாடி மாளிகை மற்றும் கள்ளிச்செடி மாளிகை புதுப்பிக்கப்பட்டு அங்கும் அரிய வகை தாவரங்கள் மற்றும் மலர் செடிகள் காட்சிக்கு வைக்கப்பட்டுள்ளன. மேலும் சுற்றுலா பயணிகள் குழந்தைகளை கவரும் வகையில் தாவரவியல் பூங்கா முழுவதும் வண்ண விளக்குகள் மற்றும் தோரணங்களால் அழகுபடுத்தப்பட்டுள்ளது. ஸோ ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் நமக்கு போர் அடிக்காமல் மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸில் டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறமா அழகாக சிம்மாசனமில் இருக்க நம்ம உட்காந்து ஃபோட்டோ எடுக்கிற மாதிரியே இருக்குது, சுற்றி ஃப்ளவர்ஸால் டெக்கரேட் பண்ணி. அதுக்கப்புறமா கல்லணை டேம், இந்தியா மேப், அப்புறம் நிறைய அனிமல்ஸ் இருக்குது. ஸோ யாரும் மிஸ் பண்ணாமல் ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு போங்க. இங்கே ஜாலியாக என்ஜாய் பண்ணி நல்லா ஃபேமிலியோட நிறைய ஃபோட்டோஸ் எடுத்துக்கலாம். வெளியில் அரண்மனை மாதிரி எல்லாமே ஃப்ளவர்லேயே பண்ணியிருக்காங்க. மக்கள் எல்லாமே நல்லா வராங்க. எல்லாமே கிளைமேட் எல்லாமே கூலிங்காக தான் இருக்குது. எங்கள் ஊருக்கு இருக்க நல்லா கூலிங்காக தான் இருக்குது. வழக்கமாக 5 நாட்கள் நடைபெறும் மலர் கண்காட்சி இந்த ஆண்டு 11 நாட்கள் நடப்பதால் பூந்தொட்டிகள் மற்றும் மலர் செடிகளின் எண்ணிக்கை அதிகரிக்கப்பட்டுள்ளது. மலர் கண்காட்சியை ஒட்டி நீலகிரி மாவட்டத்திற்கு இன்று உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது.